வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம சிறப்பு பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிரனும் புதனும் கிரக சேர்க்கை பெறும்போது ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி இந்த சேனலை முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சுக்கிரன் பாத்தீங்கன்னா கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு, அதாவது தனுசு ராசி அன்பர்களுக்கு பாக்யஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார். தனுசு ராசி அன்பர்களுக்கு அதாவது 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் 9ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். மிக முக்கியமான ஒரு தருணம் தான் இந்த மாதம் தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பல்வேறு திருப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. ஏன்னா மாத கிரகங்கள் பெயர்ச்சி ஆகும் போது நிறைய விரைவான விஷயங்கள் ஒரு நடந்துகிட்டே இருக்கும். அதே சமயத்துல வருட கிரகங்கள் பயிற்சி ஆகும் போது உங்களுடைய நட்சத்திரத்துல உங்களுடைய பாதத்துல, அதாவது உங்களுடைய பாகை, உங்களுக்குன்னு ஒரு பாகை இருக்கும். உங்களுடைய நட்சத்திர பாகைக்கு வரும்போதுதான் அதனுடைய பலன்கள் முழுமையாக வரும். இந்த மாத கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது அந்த பாகைகளை அதி விரைவாக தொட்டுட்டே வரும்போது உங்களுக்கு உண்டான பலன்கள் மிக விரைவாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது, அதுலயும் இந்த சுக்கிரனாகப்பட்டவர் 8ஆம் இடத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அது 21 நாட்கள் இந்த புதனோடய சேர்ந்து இருக்க போறார். புதனாகப்பட்டவர் ஜூலை 20ஆம் தேதி பயிற்சியா இருக்கிறார். அதனால இந்த கிரக சேர்க்கையின் மூலமாக இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு மிக முக்கியமான திருப்பங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. அதுதான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கு. பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தாங்கி வரக்கூடிய அன்பர்களாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருக்கிறீங்க. உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள்ல வேற ராசி அன்பர்கள் யார் இருந்தாலும் கூட அதனால அவர்களால அதை தாங்க கூட முடியாத ஒரு நிலைமை இருந்திருக்கும், சூழ்நிலை இருந்திருக்கும். ஏதோ நீங்க தனுசு ராசி அன்பர்களா, ஏன்னா நீங்க சின்ன வயசுல இருந்து ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒரு நிறைய போராட்டத்தோடு சந்திச்சு வந்துட்டு இருந்திருக்கீங்க. உங்களுடைய பெற்றோர்கள்ல இருந்து நீங்க இப்போ நீங்க பெற்றெடுத்த பிள்ளைகள் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அரவணைப்போட தான் நீங்க எப்போதுமே கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் அந்த அரவணைப்பும் ஒரு 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 மதிப்பும் பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தார்கிட்ட உங்களுக்கு இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு உங்ககிட்ட எப்போதுமே ஒரு விரோதமாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கு. இது இன்னைக்கு நேற்றுக்கு இல்ல. தனுசு ராசி என்பவர்களுக்கு எல்லோருக்குமே அந்த ஒரு நிகழ்வுகள் இருந்துகிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு, இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் வாழ்க்கையில ஒரு ஒரு பெரிய ஒரு செயலாக, ஒரு என்ன சொல்றது, ஒரு சேலஞ்சிங் ஒரு இதுவா இருந்துட்டு இருக்கு. எப்படி நம்ம மற்றவங்க கிட்ட ஏமாறாம இருக்கிறது, இத பத்தி யோசிச்சு உங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு தான் சொல்லணும். அந்த அளவிற்கு மற்றவர்களிடம் ஏமாறக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பவர்கள். அதே சமயம் மற்றவர்கள் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு நேர்மையாக நடக்கக்கூடிய ஒரு தொழில் செய்வதா இருந்தாலும் கூட அந்த தொழில்ல நிறைய நேர்மை, அந்த நேர்மையின் காரணமாக நிறைய அவமானங்கள், அசிங்கங்கள், நஷ்டங்கள், பொருள் விரயங்கள், இந்த மாதிரியெல்லாம் இந்த தொழில்ல இந்த தனுசு ராசி அன்பர்கள் பெற்றுட்டே இருக்கிறீங்க. இது எல்லாமே நிவர்த்தியாக கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 21 நாட்கள். ஏன்னா பாக்கியஸ்தானத்துல பயிற்சி ஆகிறார். இந்த சுக்கிரனாக கூடியவர் உங்களுடைய ராசிக்கு ருணரோக சத்ருஸ்தானாதிபதி, அடுத்து லாபஸ்தானாதிபதி. அந்த லாபஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சுக்கிரன் பகவான் உங்களுடைய பாக்கியஸ்தானத்திற்கு வரார். இந்த தொழில இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்க போகுதுங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா பியூட்டி பார்லர் தொழில்லாம் வச்சிருக்கிறீங்க. அந்த தொழில்ல ஒரு முன்னேற்றமும் இல்லாம இருக்குது. நீங்களும் எவ்வளவோ ஒரு பரிகாரங்களை செஞ்சு பார்த்துட்டீங்க. ஆனாலும் அதுல ஒரு வருமானம் என்பதே இல்லை. இந்த நாட்கள்ல நீங்க அதற்குண்டான ஒரு முயற்சிகள்லாம் எடுங்க. இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த மாதிரியான தொழிலுக்கு உண்டான ஆன்லைன் மார்க்கெட்டிங் ஒரு முயற்சிகள்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி ஆகப்பட்ட அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் இப்போ கோச்சார நிலவரத்துல
6ஆம் இடத்துல இருக்கிறார். சில பேருக்கு குரு நீச்சமாகவே இருப்பார். அதாவது மகர ராசியிலே இருப்பார். அதனால நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, முயற்சி எல்லாமே தோல்வியில போய் தான் முடியும். உங்களுக்கு உங்களுடைய செயல்கள்ல ஒரு திருப்தியின்மை காரணமாக அந்த வேலைய ஒத்தி வச்சுக்கிட்டே இருப்பீங்க. இப்படி இந்த குரு நீச்சமாக இருக்கும்போது, இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை வாழ்க்கையில சந்திச்சுட்டே வந்துட்டு இருப்பீங்க. இதெல்லாம் என்னதுன்னே உங்களுக்கு தெரியாது. ஐயோ! மேடம் நீங்க என்னமோ குரு நீச்சமா இருக்குன்றீங்க. என்னுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல அதாவது மகர ராசியில தான் குரு இருக்கிறாரு. அப்படி இருந்தா இந்த மாதிரி தான் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, ஆமா. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல மகர ராசியில குரு இருக்கும்போது, இந்த மாதிரியான ஒரு தேவையில்லாத பின்னடைவை நீங்க வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டே வந்திருப்பீங்க. இது தெரியாமலே நீங்க உங்களுடைய தொழில்ல முயற்சிகள், மாற்றங்கள், பணம் முதலீடுகள் இதெல்லாம் போட்டு, போட்டு அந்த பணம் எல்லாமே உள்வாங்கி இப்போ கடன் பட்டு, அவஸ்தைப்பட்டு, அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு நிக்கக்கூடியது ஒண்ணுதான் உங்களுக்கு மிச்சமா இருக்கு இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே நிவர்த்தி பார்த்தீங்கன்னா, இந்த 21 நாட்கள்ல நீங்க ஒரு இடமாற்றம் செஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்க தொழில்ல சின்ன சின்ன மாற்றங்கள். சில பேருக்கு நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, இடமாற்றம் செய்வது ஒரு முடியாத ஒரு வேலையா இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன செய்யணும் அப்டின்னா, உங்க தொழில்ல வேற இடத்துல ஒரு விரிவுபடுத்தணும். அதாவது தூரமாக இருக்கக்கூடிய அந்த கஸ்டமரை இழுக்கக்கூடிய அளவிற்கு ஆன்லைன் மார்க்கெட்டிங், அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க பிரயாணம் செய்வது, இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நீங்க மேற்கொண்டீங்கன்னா, உங்களுடைய தொழில்ல ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 21 நாட்கள்ல இந்த 21 நாட்கள்ல தனுசு ராசி அன்பர்கள் வேலை இழந்தவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான அமைப்பா இருக்கு. இப்பதான் காலேஜ் முடிச்சு நாங்க வெளியூர்ல அதாவது இருக்கிறோம். காலேஜ் முடிச்ச உடனே எங்களுக்கு வேலை கிடைச்சிடும்னு சொன்னாங்க. ஆனா எந்த விதமான ஒரு வேலையும் கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த 21 நாட்கள்ல கிடைச்சிரும். அடுத்து பாத்தீங்கன்னா, பிளேஸ்மெண்ட்ல வேலைக்கு போனவங்களுக்கு அந்த வேலையில திருப்தி இருக்காது. கடந்த காலத்துல பிளேஸ்மெண்ட்ல 1 வருடத்துக்கு முன்னாடி நீங்க போயிருப்பீங்க. இந்த காலேஜ்ல படிச்சு நல்லா நம்மளுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருச்சு. நல்லா கை நிறைய சம்பாதிக்க போறோம். அப்படின்ற ஒரு எண்ணத்துல ஒரு ஆசையோட நீங்க போயிருந்திருப்பீங்க தனுசு ராசி என்பர்கள். அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு ஏமாற்றங்கள் தான் உங்களுக்கு மிஞ்சி இருக்கும். அதுக்கு அதே அதே சமயத்துல உங்களுடைய வருமானம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு உண்டான செலவுகளுக்கே ஒரு போதுமானதாக இருக்கும். குடும்பத்தை கவனிப்பதற்கு உண்டான ஒரு போதுமானதாக இல்லாததுனால ஒரு விரக்தி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க. நீங்க இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல ஒரு இடமாற்றம் செஞ்சுக்கோங்க. இடமாற்றம் செஞ்சு ஒரு வேலை வாய்ப்பை தேடிட்டீங்கன்னா, கண்டிப்பா அது நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு இடமாற்றமாக தான் இருக்க போகுது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, பெண்கள் அதிகமாக ஒரு முன்னேறக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா சுக்கிரனாகப்பட்டவர் பாக்கியஸ்தானத்திற்கு செல்வதனால உங்களுடைய லாபஸ்தானாதிபதி ஒரு வைராகியத்தோட நீங்க சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சுன்னு தான் சொல்லணும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. இதுநாள் வரைக்கும் பயந்து பயந்து வீட்ல இருக்கக்கூடிய குடும்ப சூழ்நிலை அடுத்து வெளியிடத்திற்கு போறதுக்கு ஒரு பயம். இந்த மாதிரியான ஒரு கால சூழ்நிலையில முடங்கி கிடந்த இந்த தனுசு ராசி பெண்களுக்கு நீங்களே வைராகியமாக ஒரு சொந்த தொழில் தொடங்குவதற்கு உண்டான ஒரு சாதகமான அமைப்பா இருக்க போது. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு முன்னாடியே ஜூலையிலேயே நீங்க அதற்கு உண்டான ஒரு ஆயத்தங்கள்லாம் தொடங்கியிருப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா உங்களுடைய தொழிலாகப்பட்டது ஒரு நல்ல வளர்ச்சியை தொடுவதற்கு உண்டான ஒரு ஆரம்ப கட்டமாக தான் இருக்க போது இந்த தனுசு ராசி பெண்களுக்கு. குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாகவும், கடனுடைய அளவு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது தனுசு ராசி அன்பர்களுக்கு. இது முழுவதுமாக குறையக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த 21 நாட்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு மிக அற்புதமான ஒரு நாட்களாக இருக்க போகுது. நீங்க எண்ணிய செயல்கள் எல்லாமே வெற்றியை தொடக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. சொத்துக்களை இழந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மீண்டும் சொத்து வாங்கக்கூடிய யோகங்கள் வருவதற்குண்டான ஒரு சாதகமான அமைப்பாக இருக்க போகுது. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுகள்ல சொத்துக்கள் வாங்குவதற்கும் வீடு வாங்கணும்னு
ஒரு 2 வருடமாக பிளான் பண்ணியிருப்பீங்க. அதற்குண்டான தடைகள் நிறைய இருந்துகிட்டே இருந்திருக்கும். இப்ப நீங்க வெளிநாட்டுல வீடு வாங்குவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்க போது. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அங்க ஸ்டூடண்ட் விசால போனவங்களுக்கு அங்கேயே வேலை கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரம் தான் இந்த 21 நாட்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி இந்த பலன்கள் சொல்லியிருக்கிறோம். நீங்க இந்த 21 நாட்கள்ல இந்த தனுசு ராசி அன்பர்கள் நீங்க அதாவது குரு உங்களுடைய ராசி அதிபதி அந்த குரு எந்த அளவுக்கு குருமார்களை நீங்க வழிபாடு பண்றீங்களோ அதே சமயத்துல காமாட்சி அம்மனையும் அடுத்து அந்த துர்க்கை வழிபாடையும் நீங்க இடைவிடாது பண்ணிட்டு வாங்க. பண்ணுனீங்கன்னா உடல்ல இருக்கக்கூடிய உபாதைகள் குறைவதற்கும் அடுத்து தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே ஒரு வெற்றி அடைவதற்கும் உண்டான ஒரு சாதகமான ஒரு காலமாக இருக்க போது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும், அடுத்து உங்களுடைய ஜாதகத்தை எழுதணும், உங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் வாங்கிக்கணும் விருப்பப்படுறவங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நியூமராலஜி படி பேர் வச்சு தரோம். அதை கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.